சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா? நான் பேச ஆரம்பிச்சா அவங்க வெளிநடப்பு பண்றாங்க, போற போக பார்த்தா பூட்டி தான் வைக்கணும் போல. ரொம்ப கேஷுவலா சொன்னார். என்ன சொல்றாரு, சட்டமன்றத்தை பூட்டிடுவியா நீ, எங்களை உள்ள வச்சு பூட்டினோம்னா உங்க எலும்பு நொறுக்கி தான் நாங்கள் வெளியில அனுப்புவோம் அப்படின்லாம் பேசுவது என்ன மாதிரி மனநிலைன்னு நமக்கு புரியல. ஒரு பெரிய கூட்டம் வந்து வெளியில நிக்குது, நாங்க உள்ள போய் பார்த்தே ஆகணும், பெரிய தள்ளுமுள்ளு நடக்குது. இப்போ ஏதாவது ஒரு வகையில கலவரத்தை தினந்தோறும் தூண்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. சிஎம்ங்கிற விஷயத்தை இந்த படத்தோட லைட்டா இன்வால்வ் பண்றாங்க, அது சரியா தப்பா? ஆக்சுவலா அவர் வந்து கடைசி படத்திலேயாவது அது ஒரு அரசியல் படமா கொண்டு வந்தாரு. ஆனால் எப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்தே அவர் வந்து அரசியல் கருத்துக்களை படத்துல சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும். தனுஷ் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு அரசல் புரசலா தகவல் வந்துருச்சு. போன முறை விருது வாங்கின தனுஷை ஒரு அரசியல்வாதிகளும் கண்டுக்கல. இந்த முறை அவர் விருது வாங்கிட்டாராம். இபிஎஸ் ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, சீமான் ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, திமுகவுல இருந்து ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. என்னையாவது காமெடியா இருக்கு. விஜய் அவர்களுக்கு ஜென்ரலா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் வர்றதை விட அதிகமான கேள்விகள் அவர் மேல முன்வைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கட்டாயமா இருக்கு இல்லைங்க. ஓகே, இப்போ அவருக்கு ஒரு 1.25 கோடி பேர் வாக்களித்து அவரை கொண்டு வந்துட்டாங்க. 1.25 கோடி பேருக்கும் அவரை பிடிக்குது. ஆனால் அவர் பிடிக்காத ஒரு குரூப் இங்கே இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு 50-60 வருஷமாக இங்கே எல்லாத்தையும் அனுபவித்த 2 பெரும் கட்சிகள் இருக்குது. இந்த 2 கட்சிகளுமே என்னடா இப்படி திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துட்டானே, வந்து சும்மா இல்லாமல் ஒன்றுமே தெரியாதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் வந்து பண்ணுற அரசியல் இது வந்து நம்ம நினச்சி பார்க்காத ஒரு வேகத்தில் இவங்க போயிட்டுருக்காங்களே. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறது, தினந்தோறும் ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சி தான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், மார்க்கண்டேயன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எலும்பு நொறுக்குவோன்றார். இது எவ்வளோ பெரிய வார்த்தை. அவர் என்ன சொன்னார், நான் பேச ஆரம்பித்தா அவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்க, போகிற போக பார்த்தா பூட்டி தான் வைக்கணும் போல. ரொம்ப கேஷுவலாக சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு, சட்டமன்றத்தை பூட்டிடுவியா நீ, எங்களை உள்ளே வச்சு பூட்டினோன்னா உங்கள் எலும்பு நொறுக்கி தான் நாங்கள் வெளியில் அனுப்புவோம் அப்படின்லாம் பேசுவது என்ன மாதிரி மனநிலைன்னு நமக்கு புரியல. அப்போது அவரை விசாரணை கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் வந்து வெளியில் நிற்கிது, நாங்கள் உள்ளே போய் பார்த்தே ஆகணும், பெரிய தள்ளுமுள்ளு நடக்குது. இப்போ ஏதாவது ஒரு வகையில் கலவரத்தை தினந்தோறும் தூண்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இவ்வளவு ப்ரெஷருக்கு நடுவில் இந்த படத்தையும் ஒரு ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது போன்ற குற்றம் குறைகளை தொடர்ந்து சொல்கிறாங்க. இதை நம்ம கண்டு காணாமல் போகிறதா அல்லது இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காரா? ஆனால் டோட்டலாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாரு. அவர் குறித்து வருகிற நெகட்டிவ் விமர்சனங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறாரு. பட் அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிறார். அதையும் நம்ம கவனிக்கணும். இப்போ அவர் பற்றிய விமர்சனங்களை யாரெல்லாம் தாறுமாறாக இங்கே வைக்கிறாங்களோ கட்டாயமாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஒரு முதலமைச்சர்னு பார்க்காம சோசியல் மீடியாவில் வந்து இவங்க பேசுகிற பேச்சு இருக்குல்ல, உள்ளபடியே நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக யாரோ ஒருத்தர் இப்போ தாவேக்கா உறுப்பினராக இருக்காருன்னு வைங்களா, அவருக்கு எவ்வளோ கோவம் வரும். ஆமாம், நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சனாக நின்று இதை பார்க்குறோம், நமக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்கு. ஏன்ப்பா சம்மந்தம் இல்லாமல் எதுக்குப்பா இவ்வளோ அசிங்கமாக திட்டுறீங்கன்னு நம்ம கேட்க சொல்லுது. பட் அந்த கட்சியிலே ஊறி போனவன், விஜய்க்காக உயிரே கொடுக்குறவன் என்னெல்லாம் நினைப்பான். கரெக்ட். ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார், இப்போ கூட வாடா மரியாதை கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்பானா மாட்டானா? ஸோ அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக. அண்ட் அந்த ப்ரொமோஷனல் கண்டென்ட்டாக ஜனநாயகன் பார்க்கும்போது நேற்று ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு விஷயம் விட்டுருந்தாங்க. டக்குனு டிரான்சிஷனில் அவர் சிஎம்மாலாம் வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. நான் எதுக்காக இதை கேட்குறேன்னா, இந்த சிஎம்ங்கிற விஷயத்தை இந்த படத்தோட லைட்டாக இன்வால்வ் பண்ணுறாங்க, அது சரியா தப்பா? தப்பு இல்லையேங்க. இப்போ எம்ஜிஆர் எப்படி திரைப்படங்களில் அவருடைய கருத்துக்களை உள்ளே கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை உள்ளே கொண்டு வந்திருக்கணும்னு நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். ஆக்சுவலாக அவர் வந்து கடைசி படத்துலையாவது அது ஒரு அரசியல் படமாக கொண்டு வந்தார். ஆனால் எப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்தே அவர் வந்து அரசியல் கருத்துக்களை படத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும். சொல்லாமல் போயிட்டாருன்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், கடைசி படத்தில் தான் அவர் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அவர் எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் நம்மளை வந்து இந்த மக்கள் இப்படி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அந்த படத்தில் சொல்லணும்னு நினச்சிருக்காரு. கடைசியாக ஏதோ ஒரு காட்சி ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு இந்த முதல்வர் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு காட்சி வருதா என்னன்னு தெரில. ஏன்னா அந்த கடைசி காட்சியை பாருங்கள், அந்த கிளைமாக்ஸ் நெருங்கும் போது கட்டாயமாக பாருங்கள் அப்படின்லாம் அந்த டைரக்டர் சொல்லிகிட்டு இருக்கார். அது என்ன காரணத்தினால சொல்கிறாருன்னு தெரில. பட் அவர் என்ன நினச்சாரோ அதை படத்தில் சொல்லுவதில் தப்பு இல்லை தானே? கண்டிப்பாக. பட் மீண்டும் சினிமாவோட இதில் அவரோட அது பார்க்கும்போது பலமுறை நீங்கள் பேசியது உண்டு, ஒருவேளை அவர் ஜெயிக்கலைன்னா சினிமா பக்கம் வரலாம்,
திருப்பி நடிக்கலான்னு. ம். இப்போ வேற ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. சினிமாக்கு இது ஒரு வெற்றிடம் இருக்குமா? வெற்றிடம் ஆகி போச்சு இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் வருஷத்துக்கு அவர் 2 படம் பண்ணிட்டு இருந்தார். ம். இந்த 2 படத்துக்கான பிஸ்னஸ்ங்கிறது மிகப்பெரிய பிஸ்னஸ். அப்போ ஒரு மணி ரொட்டேஷனுங்கிறது இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக புழங்கும். ஏராளமான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைச்சிருந்துச்சு. இப்போ அவர் இல்லை, ம். அஜித்தும் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு இந்த வேலைவாய்ப்புங்கிறதே பெருமளவு குறையுது. அதே மாதிரி அவங்க படம் வரும்போது ஒரு பெரிய மணி ரொட்டேஷன் இங்கே இருந்தது, அது நின்று போச்சு. அப்போ கட்டாயமாக இழப்பு தானே. வேறொருத்தர் வந்து அந்த இடத்தை நிரப்புற வரைக்கும் அது இழப்பு தான். சார் இப்போ மகாராஜா, அமரன் போன்ற படங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கல. அமரனுக்கு 2 அவார்ட் கிடைச்சினாலும் படமாவும் ஆமா. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் கிடைக்கல. மகாராஜா வந்து ஸ்கிரீன் பிளேவா அவ்வளவு விஷயங்கள் இருந்தது. ஆமாம்மா. அந்த படத்துக்கும் வந்து கொடுக்கல. அதுக்கு அவங்க சொல்லியிருந்த ரீசனுமே வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்றதுக்கு அவேவா இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு அந்த ரீசன் எப்படி இருந்தது? அந்த படங்களுக்கு கொடுக்காத பத்தி இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஜா அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோ பிரமாதம். அந்த டைரக்டர் கொடுக்கலங்கிறது மிகப்பெரிய வருத்தம். அது வந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமா அப்புறம் அந்த அமரன் படத்துக்கு தான் சிறந்த படமாக தேர்ந்தெடுத்துருக்கணும். ஆமா. பட் அதில் ஒரு 3 கேட்டகரிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ படங்களை தேர்ந்தெடுத்துட்டோம், ஏதாவது ஒன்று போட்டு நிரப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. இப்போது ஒரு ஒரு சிறந்த இயக்குனர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறீங்க, அவருடைய படம் தானே சிறந்த படமாக இருக்க முடியும். அப்போ சிறந்த இயக்குனர்னு இவரை தேர்ந்தெடுத்துட்டு வேற ஒரு படத்துக்கு சிறந்த படம்னு விருது கொடுத்தீங்கன்னா அது கேட்கும் போதே காமெடியாக இருக்குது. அப்போ இந்த காமெடிகள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இது எப்போ மாறும்னு நமக்கு புரியல. ஆனால் சார் அதே சமயத்தில் இப்போது ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க, நேஷ்னாலிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, சோஷியல் காஸ்க்கு பேசுகிற மாதிரின்னு. அதுக்கு வந்து கேப்டன் மில்லர் படத்துக்கு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு அமரன் கொடுக்கல. இது ரொம்ப வைஸ்வசாவா இருந்த மாதிரி இது. கேப்டன் மில்லர் பற்றி நீங்கள் நிறைய இடங்கள்ல பேசி நான் பார்த்தேன், அது டோட்டலாக வந்து வைலன்ஸ் இருக்குன்னு. ஆமாம். ஆனால் அமரன் வந்து டோட்டலாக உண்மையாலுமே நேஷனலுக்கு சப்போர்ட் பண்ணுற படம். இது டோட்டல் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் காரணம்? இல்லை, இல்லை காரணமே நீங்கள் கேட்காதீங்க. நான் தான் சொல்லிட்டேன், ஆரம்பத்துலேருந்து இது அபத்தம்னு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் இதை ஏன் தேர்ந்தெடுக்கல, அதை ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு நம்ம கேட்குறதே ரொம்ப காமெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ கேப்டன் மில்லர் படம் வந்து படம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போதே ரத்த கலரியாக தான் வெளில வந்தோம். இப்படி ஒரு படத்தை எப்படிரா எடுத்து வச்சுருக்காங்கன்னா, அது கண்டென்ட் நல்ல கண்டென்ட். நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை எப்படி ஒருத்தர் முறியடிச்சாருங்கிறது ஒரு கதை, அது ரொம்ப பிரமாதமான கதை. ஆனால் அது சொன்ன விதமெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி இவ்வளவு போரா ப்ரெசன்ட் பண்ணாங்கன்னு இருந்துச்சு. அதில் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து சிறந்த படம் சுற்றுச்சூழல் விருது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வனப்பகுதியில் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ அங்கே வந்து இவங்க பாம்பெல்லாம் வச்சு பெரிய ரகளையாகி ஊர் ஜனங்கள்லாம் வந்து இந்த படப்பிடிப்பு இங்கே நடக்கவே கூடாதுன்னு போராட்டம்லாம் பண்ணி விரட்டி விட்டாங்க. அவங்களுக்கு சுற்றுச்சூழல் இது கொடுத்துருக்குறாங்க. அது இது மாதிரி பயங்கர காமெடிகள் நிறைய இருக்குது. இதில் ப்ராப்பகேண்டா படங்களுக்கு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சப்போர்ட் பண்ணால் உனக்கு அவார்டுன்னு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இருக்குது. இப்போ பிஜேபி அரசினுடைய கொள்கைகளை ஒத்த படங்கள் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது. இல்லைன்னா பிஜேபி சார்பான நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ்கெல்லாம் பாருங்கள், நல்ல மியூசிக் டைரக்டர் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை, பட் கொடுக்கறது. அதே மாதிரி வந்து தனுஷ் அரசியலுக்கு வரப்போகிறாரு, அவருக்கும் எல்முருகனுக்கும் ஒரு நெருக்கமான நட்பு இருக்குது. பாருங்கள், இதில் பெரிய காமெடி என்னென்னா, தனுஷ் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு அரசல் புரசலாக தகவல் வந்துருச்சு. போன முறை விருது வாங்கின தனுஷை ஒரு அரசியல்வாதிகளும் கண்டுக்கல. இந்த முறை அவர் விருது வாங்கிட்டாராம். இபிஎஸ் ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, சீமான் ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, திமுகவிலேருந்து ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. என்னையாவது காமெடியாக இருக்குது பாருங்கள். ஒரு நடிகர், நீங்கள் போன வருஷம் அவர் வாங்கினார்ல, அப்போ எங்கே போனீங்க, ஏன் நீங்கள் இந்த வாழ்த்தை சொல்லலை? அந்த மாதிரி இருக்குது. இப்போ தனுஷுக்கு ஏன் வந்து அடுத்தடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார், நம்மளோடு இணைந்து செயல்பட மாட்டாராங்கிற ஒரு நப்பாசை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த விருதுகளை தீர்மானிக்குது. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட இப்போ தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லப்படுறது அது அரசியல் புரசலாக உண்மையாக தான் மாறுதா? ஆமாம், கட்டாயமாக அவருக்கு அந்த எண்ணம் நிறைய இருக்குது. அவர் ரொம்ப வெளிப்படையாகவே அவருடைய ரசிகர்கள்ட்ட அதை பகிர்ந்துக்கிறார். ப்ரெஸ்ஸில் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது குறித்து பேசவே மாட்டேங்கிறார் அவர். இப்போ 2-3 முறை அவரை வந்து செய்தியாளர்கள் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறாங்க. சார் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களான்னா ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுமே சொல்லாமல் அவர் நகர்ந்து போகிறார். அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. கட்டாயமாக அவர் வருவார். அது எப்போ வருவார்னா, இந்த தேர்தல் இப்போ எப்படி விஜய் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து மொளமொளன்னு ஆட்சியை பிடிச்சார், அதுமாதிரி அவரும் ஒரு 2 வருஷம் டார்கெட் வச்சுருப்பார்.
2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து நம்மளும் வந்து விஜய் ஒன்று தாவேக்கா இன்னொன்று என் கட்சின்னு அவர் சொல்லிட்டு வரலாம். வந்து அது மக்கள் என்ன அவருக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் கனவு தானே, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது, அவருக்கும் ஒரு கனவு இருக்குது. என்ன சார் தொடர்ந்து மறுபடியும் இந்த ஒரு வேவ் அடிக்குதா, நடிகர்கள் எல்லாமே அரசியல் வரணுங்கிற வேவ் அடிக்குதா சார்? இல்லைங்க, பூனையை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா? விஜய் வந்தார் ஜெயிச்சிட்டாருன்ட்டு இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு நம்ம வந்தாலும் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது வந்து பார்த்தா தானே தெரியும். எல்லாரும் ஒன்றும் கிடையாது இல்லை.